ஹாய் ப்ரோஸ். இன்றைக்கி ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட முதலமைச்சர் விஜய் சார் அவர் வந்து சவுத் இந்தியன் சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் கலந்துட்டுருக்காரு. அதில் அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உள்துறை அமைச்சர், அந்த சவுத் இந்தியன் சீஃப் மினிஸ்டரோட சேர்மேன் மிஸ்டர் அமித்ஷா நம்மளோட முதலமைச்சருக்கு வந்து ஒரு வைஸ் சேர்மேன் பதவியை கொடுத்துருக்காரு. இந்த வைஸ் சேர்மேன் பதவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுப்புங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சவுத் இந்தியாவுக்குள்ளே நடக்கிற நீர் பற்றாக்குறையை வந்து பேசுகிறதுக்கும், அதில் வர பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிறதுக்கும், வேறு இன்டர்னலாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு இந்த பிட்வீன் தீஸ் ஸ்டேட்ஸில், அதை வந்து கலந்து ஆலோசிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் தாங்க இந்த டெஸ்டினேஷன். இது மூலிமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகளெல்லாம் ஈஸியாக வந்து நம்ம மேல் இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது நம்மளோட முதலமைச்சருக்கு மத்திய அரசு நம்ம கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் நான் சொல்கிறேன், கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் சந்தோஷப்படணுங்கிறத என்னோட ஆசைங்க. ஏன்னா தமிழக முதல்வருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அதர் ஸ்டேட்ஸில் வந்து இருந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து அவங்க பெருமைப்படுறாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க, நான் டிஎம்கே, நான் ஏடிஎம்கே, நீங்கள் இந்த கட்சி, நான் அந்த கட்சி அப்படின்னு பார்க்காம நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம முதலமைச்சருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது நம்ம உறுதி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த கான்ஃபரன்ஸில் இப்போ இன்றைக்கி நடந்ததில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேகதாது விஷயம், காவிரி நீர் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குரிய சீக்கிரமாக அதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. அப்புறம் அதே சேம் டைமில் இன்றைக்கி சட்டசபையில் முதலமைச்சர் இந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த கான்ஃபரன்ஸுக்கு போனதுனால அவர் இல்லை. அதை பேஸ் பண்ணி நம்மளோட கட்சி தலைவர் வந்து ஆனந்த் அவர் வந்து ஒரு அருமையான ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நேரமான நல்ல லென்த்தி ஸ்பீச் தான், பட் இருந்தாலும் டோட்டலாக அந்த 2.5 years என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு அப்ட்ராக்ட் மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. சபாநாயகர் அதுக்கு வந்து இடம் கொடுத்தாருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது கேட்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம விஜய் சாரோட குவாலிட்டியை வந்து அப்படியே புட்டு வைக்கிறாரு. அவருக்கு வந்து டெடிகேஷன், தற்பெருமை பிடிக்காது, மற்றவங்க புகழ்ந்து பேசினா பிடிக்காது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக எடுத்து சொல்லியிருக்காருங்க. இன்னும் நெக்ஸ்ட்டு வர ஸ்டெப்ஸ் என்னென்ன போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய், see you.